ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் உமாவின் கைமணம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சுவையான ஒரு பச்சையான ஒரு சுண்டவத்தல் குழம்புங்க. சுண்டவத்தல் குழம்பு நம்ம வழக்கமாக காஞ்ச சுண்டவத்தல் போட்டு வைப்போம். இது வந்து பச்சை சுண்டவத்தல். இது வந்து ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நம்ம ஒன்றா போடணுங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, ஒரு 2-3 தக்காளி நறுக்கி வச்சுருந்தது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டு வெந்த பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நல்லா மசிஞ்ச பிறகு இந்த சுண்டவத்தலையும் போட்டு நல்லா கிண்ட வேண்டியது. ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க சாம்பார் தூள் அதில் வந்து போடுறேன். கொஞ்சம் ஒரு பரட்டிட்டு நம்ம வந்து புளி ஊற்றிடலாம். அதில் இந்த ஒரு பரட்டிக்கலாம். பரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கரைச்சி வச்சுருக்க புளி, அதுலேயே உப்பு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கு. அதை வந்து இதை ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா வத்தணும் குழம்பு. வச்சுச்சுன்னா நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வத்திருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் வந்து வெல்லம் போடுறேன். வெல்லத்தை போட்டுட்டு நம்ம வந்து ஒரு தடவை அப்படியே சூட்டில் அதையும் கரைஞ்சிரும். அப்படி நல்லா கிண்டி விட்டோம்னா நம்மளோட சுவையான குழம்பு ரெடி ஆகி போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.